அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த புதன் விரயஸ்தானமாகிய 12இல் சூரியனுடன் இணைகிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைந்து கொடுக்க போகிறார். விரயத்திற்கு வந்தாலும் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு. அதாவது பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஒரு வகையில் விரயஸ்தானத்திற்கு வருவது யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் 7ஆம் பார்வையாக ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே பல தொல்லைகள், கடன் சார்ந்த மறைமுக மற்றும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு 27/1/2024 முதல் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரருமாக இருக்கக்கூடிய புதன். எனவேதான் சூரியன் புதன் இணைவு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. சூரியன் மற்றும் புதன் இணைந்து ஒரே ராசியில் மகர ராசியில் சஞ்சரிப்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட இக்கலான சிக்கல்கள் ஏற்பட்டாலும், தவிர்க்க முடியாத சங்கடங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான தெளிந்த அறிவாற்றலும் துரித செயல்பாடுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கிறாருங்க. அவர் அறிவு வித்தைக்கு அதிபதியாக செயல்படுகிறார். அப்படிப்பட்டவர் காலசக்கரத்தின் அடிப்படையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. என்றால் புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகள் இருக்கின்றன. ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக செயல்படுகிறாருங்க. சுக்கிரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புதனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதில் ராகு, கேது புதனை சமகிரகமாக பார்க்கின்றன. ஆனால் செவ்வாய் மற்றும் குரு பகை கிரகமாக புதனை பார்க்கின்றனர். அதே சமயம் புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி இருந்தாலும் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. புதனுக்கு பகை கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் மட்டும்தான். சந்திரனுடைய பார்வையில் புதன் நட்பாக தெரிகிறாருங்க. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எப்படி அளவற்ற அறிவை வழங்குகிறாரோ அதே போன்று சந்திரனும் தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் புதனினுடைய ஆட்சி வீடாக மிதுன ராசியும் கன்னிராசியும் பார்க்கப்படுகிறது. உச்ச வீடாக கன்னிராசி இருக்கிறது. நீச்ச வீடாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசி பார்க்கப்படுகிறதுங்க. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்றால் வாழ்வில் எப்பேற்பட்ட இன்னல்கள் சிக்கல்கள் சந்தித்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். அது மட்டுமல்லாது புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. சுபத்துவ பாதையிலும் சுபகிரக சேர்க்கையின் காரணமாகவும் இது போன்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக சுபத்துவ பாதையிலிருந்து நீங்கும் போது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது.
போகிறது. தற்போது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுக்க போகிறாருங்க புதன். ஏனென்றால் புதன் சாதகமற்ற இருந்தால் அவர் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சிக்கலாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். எனவேதான் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் வலுவாகவும் சாதகமாகவும் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை நிச்சயமாக கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. விபரீத ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன். அப்படிப்பட்டவர் தற்போது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்திருப்பதால் அதிவிரைவாக ஆளுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். இதிலும் குறிப்பாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் தற்போது இணைவதால் பெரிய அளவிற்கு நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக உருவாகும். சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். புதனின் அமைப்பு இப்படி இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் அமர்வதால் திடீர் என சில அலைச்சல்களும் எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் முன்னேற்றங்களாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக 12ஆம் இடமாகிய விரயஸ்தானம் உறுதிப்படுத்துகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் புதிதாக பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடங்களும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சேமிப்பிற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக விரயத்தில் புதன் சூரியன் இருந்தாலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிட்டும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் சீராக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பெரிய அளவிற்கு சிக்கல் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பல அதிரடியான சலுகைகள் மூலம் லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இனிமை தரக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்கள் நடைபெற போகிறது. சுப நிகழ்வுகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இனிமையாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. விரயத்தில் இருந்தாலும் புதிதாக சொத்துக்கள் நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கிறது. மேலும் சாதகமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.